2025 மெகா ஆக்ஷன் கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. ஆர்ஜிபி 2025 மெகா ஆக்ஷன் முதல் நாளில் யாரை எடுத்திருக்காங்க, யாரை எடுக்க ட்ரை பண்ணி தவற விட்டுருக்காங்க. ஸோ ஆர்ஜிபி எடுத்த வீரர்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 மெகா ஆக்ஷன் ஆர்ஜிபி பஞ்சாப் போன்ற அணிகளுக்கு சிறந்த ஆக்ஷனாக இருக்குன்னு அந்தந்த ரசிகர்கள் நினச்சி ஆக்ஷனை பார்த்தாங்க. ஆனால் ஆர்ஜிபி அணி முதல் செட்டில் மார்க்கி ஆக்ஷனில் ஒரே ஒரு வீரரை எடுத்து ஆர்ஜிபி ரசிகர்களுக்கு பல்பு கொடுத்துருந்தாங்க. அதே போல் கேஎல் ராகுல 14 கோடிக்கு எடுக்க முடியாமல் ஆர்ஜிபி அணி 73 கோடி பர்சமுண்டை வச்சு மிச்சர் சாட்ட சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா ஆர்ஜிபி ரசிகர்களுடைய கனவு என்னன்னா 25 கோடி கூட கொடுங்க, கேஎல் ராகுல கொண்டு வந்துருங்க, கேஎல் ராகுல் வந்தால் நம்ம அணி வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் வெறும் 14 கோடி கூட கொடுத்து கேஎல் ராகுல நாங்கள் வாங்க மாட்டோன்னு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆர்ஜிபி அணி. ஸோ ஆர்ஜிபி அணி இந்த ஏலத்திலேயும் பார்த்தீங்கன்னா சரமான பிளேயர்களை பிக் பண்ணலைன்னு ஆர்ஜிபி ரசிகர்களே சொல்லி மீம்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஆர்ஜிபி அணி பார்த்தீங்கன்னா ஏலத்தில் கொஞ்சம் சதப்பிட்டாங்கன்னே சொல்லணும். இருந்தாலும் ஆர்ஜிபி எடுத்த வீரர்கள் பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்காங்க. ஸோ அதன்படி ஆர்ஜிபி அணி இந்த ஆக்ஷனில் முதல் வீரரை யாரை வாங்க ட்ரை பண்ணாங்கன்னா ரபாடா தான். ஸோ ரபாடாவை வாங்க ஒரு 10 கோடி வரையும் போனாங்க. ஆனால் ரபாடாவை ஜிடி அணி 10 கோடி 75 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ ரபாடாவை ஆர்ஜிபி அணி ஒரு 12 கோடி வரையும் போய் பிட் பண்ணி வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ரபாடா போல ஒரு பவுலர் ஆர்ஜிபி அணிக்கு தேவை. ஆனால் அதை கோட்டை விட்டாங்க. ஸோ அடுத்த வீரராக ஆர்ஜிபி அணி ஆக்ஷனில் மிச்சல் ஸ்டார்க்குக்கு போனாங்க. மிச்சல் ஸ்டார்க்குக்கு போன வருடம் 22 கோடி வரையும் போனாங்க ஆர்ஜிபி அணி. ஆனால் இந்த வருடம் ஸ்டார்க்குக்கு 10 கோடி வரையும் தான் போனாங்க. அதுக்கப்புறம் லக்னோ தான் போனாங்க. ஆனால் டெல்லி மிச்சல் ஸ்டார்க்கை வெறும் 11 கோடி 75 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஸ்டீல் பை. ஏன்னா ஆர்ஜிபி அணிக்கு ஸ்டார்க் போல ஒரு பவுலர் தேவை. ஏன்னா ஆர்ஜிபி பிச்சிலே ஸ்டார்க்கு தான் நல்லா போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்காக 18 கோடி ரூபாய் வரையுமே பிட் பண்ணியிருக்கலாம். ரேட்டையாச்சும் டெல்லிக்கு ஏற்றி விட்டுருக்கலாம். அது கூட பண்ணாமல் அவர் வேணான்னு பார்த்தீங்கன்னா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க ஆர்ஜிபி அணி. ஸோ 2 முக்கிய பவுலர்களை பணம் இருந்துமே ஆர்ஜிபி அணி வாங்கலை. ஸோ அடுத்ததாக ஆர்ஜிபி அணி ரிஷப் பண்டை வாங்க சும்மா ஃபஸ்ட்டு பிட் பண்ணாங்க. ஒரு 15 கோடி வரையும் பிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் இடையே தான் போட்டி இருந்துச்சு. ஆனால் லக்னோ திடீர்னு உள்ளே 27 கோடி ரூபாய் கொடுத்து ரிஷப் பண்டை வாங்கிட்டாங்க. ஸோ 27 கோடிக்கு ஆர்ஜிபிக்கு ரிஷப் பண்ட் தேவையில்லைன்னு நினச்சாலும் அவரை இன்னும் கொஞ்சம் பிட் பண்ணியிருக்கலாம் ஆர்ஜிபி அணி. ஸோ அடுத்ததாக முகமது சம்மி ஏலம் விடப்பட்டாங்க. முகமது சம்மியை எஸ்ஆர்ஹெச் சைலண்டாக 10 கோடிக்கு தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆர்ஜிபி அணி பர்சில் அப்போதைக்கு 83 கோடி ரூபாய் இருந்துச்சு. ஸோ முகமது சம்மி போன்ற ஒரு பவுலர் இல்லாமல் தான் ஆர்ஜிபி அணி மோசமாக அந்த பிச்சில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவரை வாங்காதது அதிர்ச்சியாக தான் இருக்குது. அடுத்ததாக டேவிட் மில்லரை ஆர்ஜிபி அணி ஒரு 5 கோடி வரையும் வாங்க ஃபைட் பண்ணாங்க. ஆனால் லக்னோ 7 கோடி 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அவரை வாங்கிட்டாங்க. அடுத்ததாக சகாலுக்கும் ஒரு 10 கோடி வரையும் தான் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி அவங்கள 18 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. அடுத்ததாக சிராஜை ஆர்ஜிபி அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்கலை. ஸோ சிஎஸ்கே ஆர்ஆர்ஐடியே கடன் போட்டு இருந்துச்சு. ஜிடி 12 கோடி 25 லட்ச ரூபாய் கொடுத்து சிராஜை வாங்க ஆர்டிஎம் கார்டு கொடுத்து அவரை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேட்டையாச்சும் ஏற்றி விட்ருக்கலாம். அது கூட பண்ணாமல் மிச்சர் சாப்பிட்ருக்காங்க ஆர்ஜிபி அணி. அடுத்ததாக மார்க்கி செட்டில் ஒரு பிளேயரை வாங்கணுன்னு லியான் லிவிங்ஸனை 8 கோடி 75 லட்ச ரூபாய் கொடுத்து ஆர்ஜிபி வாங்கியிருக்காங்க. ஆர்ஜிபி இந்த ஆக்ஷனில் வாங்கின முதல் பிளேயர் இவர் தான். இவரை வாங்க சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ஆர்ஜிபி அணி 8 கோடி 75 லட்ச ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு இவர் ஒர்த் பை தான். பஞ்சாப் அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் இவரை வாங்கலை, ரேட்டையுமே ஏற்றி விடலை. இதனால் இவரை 8 கோடி 75 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. மேக்ஸ்வெல் கலட்டி விட்டுருக்கிறதுனால மேக்ஸ்வெல் இடத்த நிரப்பக்கூடிய ஒரு வீரராக லியான் லிவிங்ஸ்டன் தற்போது ஆர்ஜிபி அணிக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ ஃபார்மில் இருந்து ஆர்ஜிபி பிச்சில் நல்லா விளாண்டா ஆர்ஜிபி அணியுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் மற்றும் ஸ்பின் பவுலிங் அட்டாக் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மார்க்கி செட்டில் கடைசி வீரராக கேஎல் ராகுலை ஏலம் விட்டாங்க. கேஎல் ராகுலோட அடிப்படை விலை 2 கோடி. இவரை வாங்க சிஎஸ்கே ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ஆர்ஜிபி 10 கோடி வரையும் தான் ஃபைட் பண்ணாங்க. 11 கோடிக்கு மேலே ஃபைட் பண்ணல. அதுக்கப்புறம் சிஎஸ்கே இவருக்கு கொஞ்சம் ரேட்டை ஏற்றி விட்டு 14 வரையும் போனாங்க. ஆனால் டெல்லி அணி யாரும் எதிர்பார்க்காத வகையில் வெறும் 14 கோடிக்கு கேஎல் ராகுலை வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் ஆர்ஜிபி பர்சமண்டா 73 கோடி ரூபாய் கையிருப்பில் வச்சுருக்காங்க. இப்படி இருந்தும் கேஎல் ராகுல ஆர்ஜிபி அணி கண்டுக்காததை பார்த்த ஆர்ஜிபி ரசிகர்களே கடுப்பாயிட்டாங்க. அதற்கு கேஎல் ராகுல் வேணும்னு ஆர்ஜிபி கடந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஆர்ஜிபி ரசிகர்களும் கேஎல் ராகுல் நமக்கு வந்துருவாருன்னு நினச்சாங்க. ஆனால் வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை ஆர்ஜிபி அணி யூஸ் பண்ணலை. அடுத்ததாக ரச்சின் ரவீந்திரா வெறும் 3 கோடி 25 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வாங்க பார்த்தாங்க. ஆனால் சிஎஸ்கே அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் 4 கோடிக்கு வாங்கிட்டாங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா பெங்களூரில் பிறந்தவர். ஸோ அவர் பெங்களூர் மைதானம்னு பேர் எழுதி வச்சாலே அடிக்கிறாரு. அந்தளவுக்கு அங்கே நல்ல ரெக்கார்டு இருக்குது அவருக்கு. ஸோ இவரையாச்சும் ஒரு 8லேருந்து ஒரு 6 கோடி வரையும் போய் வாங்கியிருக்கலாம். அதையும் விட்டுட்டாங்க. அடுத்ததாக யாரும் இல்லைன்னு
வெங்கடேஷ் ஐயரை வாங்க போட்டி போட்டாங்க ஆர்ஜிபி. வெங்கடேஷ் ஐயர் இந்த ஏலத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிக தொகைக்கு போக ஆர்ஜிபி முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டாங்க. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் ஆர்ஜிபிக்கும் தேவை, கேகேஆருக்கும் தேவை. இதனால் இந்த 2 அணியுமே பிட் பண்ணாங்க அதிக தொகைக்கு. இறுதியாக கேகேஆர் அணி விடாப்பூடியாக இருந்ததுனால 23,75,00,000 கொடுத்து கேகேஆர் வெங்கடேஷ் ஐயரை தட்டி தூக்கிட்டாங்க. அடுத்ததாக ஏலத்தில் மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்தார். ஸோ அவரை வாங்க ஆர்ஜிபி சிஎஸ்கே தொடக்கத்தில் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் பஞ்சாப் அணி திடீர்னு உள்ளே வந்து 11 கோடி ரூபாய்க்கு மார்க்கஸ் ஸ்டானிஸாக வாங்கியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே மார்க்கஸ் ஸ்டானிஸாக வாங்காதது சிஎஸ்கே அணிக்கு பட்ஜெட் கம்மியாக இருந்தது. ஆனால் ஆர்ஜிபி வாங்காததுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டானிஸ் ஏற்கனவே ஆர்ஜிபியிலிருந்து வெளில வந்து தற்போது நல்ல ஃபார்மில் இருக்கார். ஆர்ஜிபிக்கு இவர் போல் ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. அப்படி இருந்து இவரை கலட்டி விட்டாங்க. அடுத்ததாக மேக்ஸ்வெல் வந்தார். மேக்ஸ்வெலை சிஎஸ்கே எஸ்ஆர்கேச் அடுத்து பஞ்சாப் வாங்கினாங்க. ஸோ பஞ்சாப் அணி 4,20,00,000 கொடுத்து மேக்ஸ்வெலை வாங்க. எங்களுக்கு மேக்ஸ்வெல் வேணான்னு ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி மேக்ஸ்வெல் ரேட்டை கூட ஏற்றி விடாமல் வேணான்னு சொல்லிட்டாங்க ஆர்ஜிபி அணி. ஸோ மேக்ஸ்வெலையாச்சும் அந்த தொகைக்கு வாங்கியிருக்கலாம், இல்லை பஞ்சாபுக்கு ரேட்டையாச்சும் ஏற்றி விட்ருக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தோன்னா ஆர்ஜிபி அணி பண்ணாமல் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததாக ஆர்ஜிபி அணி 2வது பிளேயராக இந்த ஆக்ஷனில் பிலிப் சார்ட்டை கங்கணம் கட்டி வாங்கியிருக்காங்க. ஆர்ஜிபி அணிக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தேவை. இதனால் பிலிப் சார்ட்டை வாங்கியிருக்காங்க. பிலிப் சார்ட் தற்போது அதிரடியான இங்கிலாந்து ஓப்பனிங் வீரராக விளையாண்டுட்டு இருக்கார். ஸோ அவரை 11,50,00,000 கொடுத்து ஆர்ஜிபி வாங்கியிருக்காங்க. ஆனால் ஆர்ஜிபி அடுத்ததாக வந்த ரஹ்மதுல்லா குர்பாஸியை கண்டுக்கலை. ஸோ இதனால் கேகேஆர் அணி அவருடைய அடிப்படை விலையான 2 கோடிக்கு அவரை தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ இவருக்காக ஆர்ஜிபி ஒரு 5 கோடி வரையும் போயிருக்கலாம். என்னதான் பிலிப் சார்ட் வந்தாலும் இவரும் ஆர்ஜிபி அணிக்குள்ளே ஒரு 3 கோடிக்குள்ளே வந்திருந்தா விராட் கோலி 3வது நாட்டில் இறக்க விட்டுட்டு இவங்க 2 பேரையும் வந்து ஓப்பனிங்கில் இறக்க விட்டுருக்கலாம். ஏன்னா அது ஒரு வேறு லெவல் ஒரு காம்போவாக இருந்திருக்கும். இதெல்லாம் விட இசான் கிஷனை ஆர்ஜிபி அணி வாங்காதது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஆர்ஜிபி அணி பிலிப் சார்ட்டை வாங்கினதுனால இசான் கிஷனை கண்டுக்கலை, அவருக்கு பிட் கூட பண்ணலை. மும்பை, பஞ்சாப், டிசி பிட் பண்ணி இறுதியாக எஸ்ஆர்கேச் உள்ள வந்து 11,25,00,000 கொடுத்து இசான் கிஷனை வாங்கிட்டாங்க. ஆனால் இசான் கிஷனையும் ஆர்ஜிபி வாங்கினா ஆர்ஜிபியோடைய பேட்டிங் அட்டாக் இன்னும் கடப்பார அட்டாக்காக இருந்திருக்கும். அந்த தப்பையுமே வந்து ஆர்ஜிபி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ஆர்ஜிபி அணிக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அதாவது ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவைன்னு ஹசலுட்டை வாங்கியிருக்காங்க. ஹசலுட்டை வாங்க மும்பை சிஎஸ்கே பிட் பண்ணாங்க. ஆனால் ஆர்ஜிபி அணி விடாப்புடியே இருந்ததுனால மும்பை அணிக்கு ஆர்ச்சர் டென்போல் வேணுங்கிறதுனால ரேட்டை ஏற்றி விட்டாங்க. இதனால் ஹசலுட்டை 12,50,00,000 கொடுத்து ஆர்ஜிபி வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு வாங்கிட்டாங்க. ஏன்னா இவரும் கிடைக்காம போனால் அதுக்கப்புறம் பவுலர் இல்லைன்னு இவரை வாங்கிட்டாங்க. ஆனால் இவரையும் வந்து ஆர்ஜிபி டீலில் விட்டுட்டு 10 போல்டை டார்கெட் பண்ணி ஒரு 5 கோடி ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினா அது ஒரு வேறு லெவல் பையாக இருந்திருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி விட்டுட்டாங்க. அடுத்தது ஆர்ஜிபி அணி ஜிதேஷ் சர்மாவை 11 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. ஜிதேஷ் சர்மாவோட அடிப்படை விலை 1 கோடி. இவரை வாங்க சிஎஸ்கே டெல்லி ஃபைட் பண்ணாங்க. ஸோ 5 கோடிக்கு ஆர்ஜிபி இவரை வாங்கிட்டாங்க. ஆனால் ஆர்டிஎம் கார்டு மூலம் பஞ்சாப் எடுத்ததுனால 11 கோடி கொடுத்து இவர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆர்ஜிபி அணி வாங்கியிருக்காங்க இவரை. ஸோ இந்த ரேட்டுக்கு இவர் ஒர்த்தா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக டி நட்ராஜனை வாங்க ஆர்ஜிபி ஃபைட் பண்ணாங்க. 10,50,00,000 வரையும் டி நட்ராஜனை வாங்க ஃபைட் பண்ணாங்க. ஆனால் டெல்லி அணி 10,75,00,000 கொடுத்து டி நட்ராஜனை வாங்கிட்டாங்க. ஸோ ஆர்ஜிபி விட கம்மியாக ப்ரைஸ் அமௌண்ட் வச்சுருந்த டெல்லி அணி ஆர்ஜிபிக்கு தேவையான ஸ்டார்க்கையும் நல்ல அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. டி நட்ராஜனையும் வாங்கிட்டாங்க. ஸோ ஆர்ஜிபி அணி மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க ஆக்ஷனில். அடுத்தது ஆர்ஜிபி அணிக்கு தேவையான 10 போல் ஜோப்ரா ஆர்ச்சர் அடுத்தடுத்து வந்ததுனால ஏற்கனவே ஆர்ஜிபி அணி ஹசலுட்டை 12 கோடிக்கு வாங்கினதுனால இவங்க 2 பேரையும் வாங்க முடியாமல் போச்சு. இதனால் ஜோப்ரா ஆர்ச்சர் 12,50,00,000க்கும் 10 போல் 12,50,00,000க்கும் விலை போனாங்க. இந்த 2ல் 10 போல்டை மட்டும் டார்கெட் பண்ணி ஆர்ஜிபி வாங்கியிருந்தால் அது ஒரு நல்ல பிக்காகவே இருந்திருக்கும். ஏன்னா 10 போல் போன்ற ஒரு பவுலர் இல்லாமல் ஆர்ஜிபி திணறிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஆர்ஜிபி அணி கருண் நாயரை வேணும்னு அடிப்படை விலையில் கேட்டாங்க. ஆனால் கருண் நாயரை டெல்லி அணி 50,00,000 கொடுத்து வாங்கிட்டாங்க. அடுத்ததாக ஆர்ஜிபி அணி அபினவ் மனோகரை வாங்க ஃபைட் பண்ணாங்க. ஆனால் அபினவ் மனோகரை 3,20,00,000 கொடுத்து எஸ்ஆர்கேச் வாங்கிட்டாங்க. அடுத்ததாக ஆர்ஜிபி அணி இளம் வீரரான ஜிதேஷ் சர்மாவை வாங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவரை டெல்லி தட்டி தூக்கிட்டாங்க. அடுத்ததாக ஆர்ஜிபி அணி ரசிக் தாரை 6 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவருடைய அடிப்படை விலை 30 லட்சம். இவரை 2 கோடிக்கு ஆர்ஜிபி பிட் பண்ணாலும் டெல்லி அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுத்ததுனால ரேட்டை ஏற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆர்ஜிபி தள்ளப்பட்டாங்க. ஆர்ஜிபி ஒரு 3 கோடி கேட்டிருந்தாலே டெல்லி விட்டுருப்பாங்க. ஆனால் 6 கோடி கேட்டதுனால எங்களுக்கு வேணான்னு டெல்லி ஆர்ஜிபி தலையில் இவரை கட்டிட்டாங்க. இவர் டெல்லி அணிக்காக சூப்பராக பந்து வீசியிருக்கார். ஆனால் ஆர்ஜிபி அணிக்காக வீசுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக போன வருடம் ஆர்ஜிபி அணி பிளே ஆஃப் போக முக்கிய காரணமாக அமைஞ்ச விஜயகுமாரை ஆர்ஜிபி அணி கண்டுக்க கூட இல்லை. ஆர்டிஎம் கார்டு இருந்தும் அவரை டீலில் விட்டுட்டாங்க. இவர் 1,80,00,000
பஞ்சாபுக்கு போயிருக்காரு. பஞ்சாபுக்கு இது ஒரு நல்ல பையா இருந்தாலும் ஆர்ஜிபி அணி இவர் ATM கார்டு மூலம் ஏற்றி விட்டுக்கலாம், இல்லைனா இந்த ரேட்டுக்கு இவரை எடுத்துருக்கலாம். ஏன்னா பெங்களூர் வீரர் போன வருடம் நல்லா தான் விளாண்டுருக்காரு. ஆனால் ஆர்ஜிபி இவரை நம்பலை. ஸோ அடுத்தது ஆர்ஜிபி அணிக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை. இதனால் ஆர்ஜிபி அணி மும்பை கிட்ட ஃபைட் பண்ணி 2,60,00,000 இவரை வாங்கியிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு இவர் ஒர்த்து பை. போன வருடம் KKR அணிக்காக சிறப்பாக பந்து வீசியிருக்கார். ஆர்ஜிபி பிச்சில் இவர் நல்லா பந்து வீச வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீரர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஜிபி அணி முதல் நாளில் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இதில் ஒரு சில நல்ல பை இருந்தாலும் இன்னும் நல்ல பிளேயர்களை ஆர்ஜிபி வச்சிருக்க அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரோடைய எண்ணமாக இருக்குது. ஸோ ஆர்ஜிபி அணிக்கு இன்னும் 16 வீரர்கள் தேவைப்படுறாங்க. கையிருப்பில் 30,65,00,000 இருக்குது. இதை வைத்து 16 இடத்த நிரப்ப வேண்டிய இடத்துல ஆர்ஜிபி இருக்காங்க. இதில் 5 வெளிநாட்டு ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ ஆர்ஜிபி அணி 2வது நாளில் யாரை கண்டிப்பாக வாங்கணும், ஆர்ஜிபி அணி முதல் நாளில் வாங்கின பிளேயர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாரை ஆர்ஜிபி வாங்க தவற விட்டுட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.